தற்போது பிரதமர் மோடி அவர்கள் பிஜேபியுடைய அலுவலகத்தில் நினைக்கிற தன்னுடைய உரை நிகழ்த்தி வருகிறார். கேட்கலாம். आपका ये स्नेह, आपका ये प्यार, इस आशीर्वाद के लिए मैं सभी देशवासियों का ऋणी हूं. இந்த அன்பு, உங்களுடைய இந்த ஆசீர்வாதம், உங்களுடைய இந்த நட்புக்காக நான் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். बड़ा मंगल है. இன்று மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கிறது. पावन दिन एनडीए की लगातार तीसरी बार सरकार बननी तय है. இன்றைய தினம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக என்டிஏவின் சர்க்கார் ஆட்சி தொடரும் என்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மக்கள் என்கின்ற இந்த மகேசன்களுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். भाजपा पर, एनडीए पर पूर्ण विश्वास जताया है. நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என்டிஏ மீதும் आज की ये முழு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். दुनिया के सबसे बड़े लोकतंत्र की जीत है. இன்று நாம் பெற்றிருக்கின்ற இந்த வெற்றி உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் வெற்றியாகும். संविधान पर अटूट निष्ठा की जीत है. இந்திய அரசியல் அமைப்பின் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெற்றி. विकसित भारत के प्रण की जीत है. வளர்ச்சியடைந்து வருகின்ற இந்தியாவின் வெற்றி. सबका साथ सबका विकास इस मंत्र की जीत है. அனைவரோடும் அனைவரின் வளர்ச்சிக்காகவும் என்கின்ற மந்திரத்தின் வெற்றி. 140 करोड़ भारतीयों की जीत है. 140 கோடி மக்களின் வெற்றி. भाइयों और बहनों, मैं आज देश के चुनाव आयोग का भी अभिनंदन करूंगा. இந்த நேரத்தில் நம் நாட்டுடைய தேர்தல் கமிஷனுக்கும் நான் வணக்கம் தெரிவித்திருக்கிறேன். दुनिया का सबसे बड़ा चुनाव इतनी कुशलता के साथ संपन्न कराया. தேர்தல் கமிஷன் உலகின் மிகப்பெரிய தேர்தல் திருவிழாவை மகிழ்ச்சியோடு நடத்தி முடித்திருக்கிறது. 11 लाख पोलिंग स्टेशन, 100 கோடி வாக்காளர்கள், 11 லட்சம் வாக்குச்சாவடிகள், 1.5 கோடி தேர்தல் பணியாளர்கள், 55 லட்சம் ஓட்டிங் மிஷின்கள். कर्मचारी ने ஒவ்வொரு தேர்தல் பணியாளரும் प्रचंड गर्मी में மிக தீவிரமான வெப்பத்தில் தன்னுடைய கடமையை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். हमारे सुरक्षा कर्मियों ने நம்முடைய பாதுகாப்பு படையினர் कर्तव्य भाव का தங்களுடைய கடமை உணர்ச்சியை शानदार परिचय மீண்டும் ஒருமுறை பிரமாதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். भारत के चुनाव प्रोसेस, चुनाव के इस पूरे सिस्टम और चुनाव प्रक्रिया की क्रेडिबिलिटी पर हर भारतीय को गर्व है. தேர்தல் நடத்துகின்ற அந்த விதம், திறமை, இதன் மீது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கர்வம் ஏற்பட வேண்டும். दुनिया में कहीं कोई उदाहरण नहीं है. இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை உலகிலே வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. मैं इन्फ्लुएंसर्स को कहूंगा, मैं ओपिनियन मेकर्स को कहूंगा कि भारत की लोकतंत्र में ये चुनावी प्रक्रिया की ताकत है, एफिशिएंसी है. ये अपने आप में बहुत बड़ा गौरव का विषय है. இந்த தேர்தல் நடவடிக்கைகளில் இருக்கின்ற இந்த பலம் लगाने वाली बात है. और ऐसे जो भी लोग हैं தனக்குள்ளேயே ஒரு மரியாதையை கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டுகிறது.
कि भारत के लोकतंत्र के इस सामर्थ्य को विश्व के सामने बड़े गर्व के साथ हमें प्रस्तुत करना चाहिए। உலகத்திற்கு இந்த பெருமையை நம்முடைய திறமையை மிகவும் பொறுப்போடு எடுத்துச் சொல்லுங்கள். भारत में जितने लोगों ने मतदान किया, இந்த முறை இந்தியாவில் எத்தனை பேர் வாக்களித்தார்கள் தெரியுமா? अनेक बड़े लोकतांत्रिक देशों की कुल आबादी से भी ज्यादा है। பல ஜனநாயக நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அது அதிகம். जम्मू कश्मीर के मतदाताओं ने ஜம்மு காஷ்மீரில் உள்ள வாக்காளர்கள் இந்த தேர்தலில் रिकॉर्ड वोटिंग कर சாதனை அளவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். उत्साह दिखाया है। தங்களுடைய உற்சாகத்தை अब காட்டியிருக்கிறார்கள். दुनिया भर में भारत को बदनाम करने वाली जो ताकतें हैं उनको आईना दिखा दिया है। உலகம் முழுவதும் இந்தியாவை தாழ்மையாக பேசுகின்ற मैं देश के அனைத்து हर சக்திகளுக்கும் मतदाता को, தங்களுடைய வலிமையை जनता காட்டியிருக்கிறார்கள். जनार्दन को विजय के इस पावन पर्व पर आदरपूर्वक नमन करता हूं। நான் இந்திய வாக்காளர்களுக்கும் இந்திய குடிமகன்களுக்கும் இந்த வெற்றி விழா காலத்திலே என்னுடைய सभी வணக்கத்தை उम्मीदवारों का भी தெரிவித்துக் கொள்கிறேன். अभिनंदन करता हूं। அனைத்து போட்டியாளர்களுக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் लोकतंत्र की ये विराट सफलता பங்கோடுதான் இந்த வெற்றி நமக்கு ஏற்படுகிறது. भाजपा के, एनडीए के हर कार्यकर्ता साथी को भी मैं हृदय से பாரதிய धन्यवाद ஜனதா करता हूं। கட்சியின் என்டிஏ கூட்டணியின் ஒவ்வொரு கட்சி பணியாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். इस जनादेश के कई पहलू हैं। 1962 के बाद पहली बार कोई सरकार अपने 2 कार्यकाल पूरे करने के बाद तीसरी बार இந்த वापस आई। முடிவுகளில் பல விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது 1962ற்கு பிறகு 2 முறை ஆட்சி செய்த ஒரு கட்சி 3வது முறை மீண்டும் தேர்வாகி இருக்கிறது. राज्यों में जहां भी विधानसभा के चुनाव हुए वहां पर एनडीए को भव्य विजय मिली है। மாநிலங்களில் எங்கெல்லாம் சட்டசபை தேர்தல் நடந்ததோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம், ஒடிசா, या फिर सिक्किम, சிக்கிம் போன்ற மாநிலங்களில் और इन राज्यों में कांग्रेस का सुपड़ा साफ हो गया है। காங்கிரசினுடைய கணக்கு சுத்தமாக துடைத்து எடுக்கப்பட்டுவிட்டது. मेरे पास डिटेल तो नहीं है, लेकिन शायद उनको जमानत बचाना भी मुश्किल हो गया। என்னிடத்தில் விவரங்கள் இல்லை, இருந்தாலும் அவர்களுக்கு ஜாமீன் தொகை கிடைத்திருக்குமா என்பது கூட தெரியவில்லை. भाजपा उड़ीसा में सरकार बनाने जा रही है ஒரிசாவில் பாரதிய ஜனதா கட்சி और लोकसभा ஆட்சி चुनाव में அமைக்கவிருக்கிறது. भी उड़ीसा ने बेहतरीन प्रदर्शन किया है। பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரிசா ये पहली மிக बार சிறப்பான होगा செயல்பட்டிருக்கிறது. जब महाप्रभु जगन्नाथ की धरती पर बीजेपी का मुख्यमंत्री होगा। முதல் முறையாக பகவான் பூரிய ஜெகநாதனுடைய பூமியிலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வரப்போகிறது. केरला में भी सीट जीती है। பிஜேபி கேரளாவில் ஒரு हमारे இடம் केरल வெற்றி के பெற்றிருக்கிறது. कार्यकर्ताओं ने बहुत बलिदान दिए हैं। நம்முடைய கேரளாவில் இருக்கின்ற கட்சி வீரர்கள் ஏராளமாக தியாகம் செய்திருக்கிறார்கள். जन सामान्य की सेवा भी करते हैं। பல ஆண்டுகளாக அவர் கட்சிக்காக உழைத்தார்கள், और மக்களுக்காக पीढ़ियों உழைத்தார்கள். से, मैं सालों से नहीं कह रहा हूं, पीढ़ियों से பல தலைமுறைகளாக, நான் பல ஆண்டுகளாக என்று சொல்லவில்லை, பல தலைமுறைகளாக அவர்கள் எதற்காக காத்து கொண்டிருந்தார்களோ அது இன்று நடந்திருக்கிறது.
तेलंगाना में हमारी संख्या दोगुना हो गई है. தெலுங்கானாவில் நம்முடைய எண்ணிக்கை 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. मध्य प्रदेश, गुजरात, छत्तीसगढ़, दिल्ली, उत्तराखंड, हिमाचल ऐसे कई राज्यों में மத்திய பிரதேஷ், குஜராத், हमारी உத்தராகண்ட், पार्टी ने ஹிமாச்சல், लगभग டெல்லி क्लीन स्वीप ஆகிய மாநிலங்களில் நம்முடைய கட்சி முழு இடங்களையும் வெற்றி इन பெற்றிருக்கிறது. सभी राज्यों और अरुणाचल प्रदेश, ओडिशा, இந்த आंध्र அனைத்து प्रदेश और மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம், சிக்கிம், ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு विशेष आभार व्यक्त करता हूं. சட்டசபை मैं தேர்தலில் राज्यों வாக்களித்த की जनता மக்களுக்கும் को நான் विश्वास दिलाता हूं முக்கியமாக நன்றி சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். कि केंद्र सरकार आपके विकास के लिए நான் இந்த வாக்காளர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், कसर बाकी மத்திய नहीं அரசு छोड़ेगी. உங்களுடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாமல் आंध्र செய்யும். प्रदेश में चंद्रबाबू नायडू जी के नेतृत्व में एनडीए ने शानदार प्रदर्शन किया है. ஆந்திர பிரதேசத்தில் बिहार में சந்திரபாபு நாயுடு அவர்களின் தலைமையில் नीतीश बाबू के என்டிஏ नेतृत्व கூட்டணி में भी சிறப்பாக பலன் பெற்றிருக்கிறது. शानदार प्रदर्शन பீகாரில் किया. நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையில் என்டிஏ साथियों, சிறப்பான இடங்களை பெற்றிருக்கிறது. 10 वर्ष पहले देश ने बदलाव के लिए जनादेश दिया था. 10 வருடங்களுக்கு முன் மாற்றத்திற்காக तब देश ने மக்கள் हमें, வாக்களித்தனர். क्योंकि वो समय था देश निराशा की गर्त में डूब चुका था. நிராசையின் 2013-14 பெருங்கடலில் நாடு மூழ்கியிருந்த சமயம் அது. देश निराशा की गर्त में डूब चुका था. फ्रेजाइल 5 शब्दों से मैं नवाजा जाता था. பலகீனமான 5 பொருளாதாரத்தில் ஒன்றாக இந்தியா கருதப்பட்டது. घोटालों से भरी रहती. தினந்தோறும் செய்தித்தாள்களின் देश की युवा முக்கிய पीढ़ी செய்திகள் நாட்டில் நடந்த ஊழல்களை अपने பற்றியதாக भविष्य के இருந்தது. संबंध में आशंकित हो गई थी. ऐसे समय அந்த சமயத்தில் देश ने हमें निराशा के गहरे सागर से आशा के मोती निकालने का जिम्मा सौंपा था. இந்த நிராசையின் கடலிலிருந்து ஆசை என்கின்ற हम सभी மோதி, ने அதாவது முத்தினை எடுப்பதற்கான पूरी ईमानदारी से மக்கள் प्रयास किया, ஆதரவை தந்தது. काम किया. நாங்கள் முழு கடமை உணர்ச்சியோடு அந்த வேலையை 2019 செய்தோம். इसी प्रयास पर विश्वास व्यक्त करते हुए 2019ஆம் ஆண்டு எங்களுடைய அந்த 5 ஆண்டு கால பணிகளை दोबारा பார்த்து மீண்டும் ஒரு முறை प्रचंड जनादेश दिया. அதிகபட்ச ஆதரவோடு इसके बाद நாட்டை ஆளும் एनडीए का ஆதரவை दूसरा தந்தது. कार्यकाल विकास और विरासत की गारंटी बन गया. இந்த இரண்டாவது ஆட்சி காலம் 2024 நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லும் காலமாக இருந்தது. इसी गारंटी के साथ இந்த 2024ஆம் ஆண்டு जन जन का இந்த आशीर्वाद लेने உத்தரவாதத்தோடு நாங்கள் மக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்றோம். आज तीसरी बार இன்று 3வது முறையாக जो आशीर्वाद एनडीए को मिला है, என்டிஏக்கு மக்கள் தந்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் मैं इसके सामने जनता जनार्दन के सामने विनय भाव से नतमस्तक हूं. இதற்காக நான் நாட்டு மக்களுக்கு என் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். साथियों, आज का यह पल निजी तौर पर मेरे लिए भी भावुक करने वाला पल है. இன்றைய இந்த நொடி தனிப்பட்ட முறையில் என்னையும் உணர்ச்சி मेरी வசப்பட मां के வைத்திருக்கிறது. जाने के बाद ये मेरा पहला चुनाव था. என்னுடைய लेकिन அன்னையின் सच मानिए, இழப்பிற்கு பிறகு இது என்னுடைய முதல் தேர்தல். देश की कोटि कोटि माताओं बहनों बेटियों ने ஆனால் இந்த நாட்டின் கோடி கோடி मां की அன்னையரும் कमी சகோதரிகளும் मुझे खलने மகள்களும் नहीं அந்த என்னுடைய அன்னையின் இழப்பை मैं என்னை पूरे देश में जहां உணருமாறு जहां भी வைக்கவில்லை. गया,
நாட்டில் நான் எங்கெல்லாம் சென்றேனோ माताओं, बहनों, அங்கெல்லாம் बेटियों ने அன்னையரும் சகோதரிகளும் अभूतपूर्व மகள்களும் स्नेह और आशीर्वाद दिया அன்பும் ஆசீர்வாதமும் தந்தார்கள். और ये आंकड़ों में नहीं दिख सकता है. देश के इतिहास में இன்று நாங்கள் வெற்றி பெறுகின்ற இடங்களின் எண்ணிக்கையில் இந்த அன்பும் ஆதரவும் वोटिंग தெரியாது. के सारे रिकॉर्ड टूट गए. इस प्यार, इस अपनेपन को मैं शब्दों में बयान नहीं कर सकता. இந்த ஆதரவிற்கும் அன்பிற்கும் நான் என்னுடைய வார்த்தைகளால் விளக்க முடியாது. ये मेरे இது என்னுடைய मन உணர்ச்சிகளில் मस्तिष्क மனதில் கரைந்து के கிடக்கிறது. कोने कोने में रचा बसा है. देश की कोटि कोटि माताओं बहनों ने मुझे नई प्रेरणा दी है. நாட்டின் கோடி கோடி साथियों, அன்னையரும் சகோதரிகளும் எனக்கு புதிய पिछले 10 உற்சாகத்தை साल में தந்திருக்கிறார்கள். देश ने बहुत बड़े फैसले लिए हैं. கடந்த 10 ஆண்டுகளில் நாடு சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது. हमें असामान्य लक्ष्य हासिल நாடு करने முதலில் என்கின்ற அந்த எண்ணம் மக்களிடையே விதைத்திருக்கிறது. ये हमें कुछ कर गुजरने की इच्छा शक्ति उत्पन्न करती है. எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற சக்தியை மனதிலே உருவாக்கி இருக்கிறது. दुनिया की सबसे बड़ी जन कल्याणकारी योजनाएं चलाई. உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். 12 करोड़ लोगों को नल से जल मिला. சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு 12 கோடி மக்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் கிடைத்திருக்கிறது. 4 करोड़ गरीबों को पक्के घर मिले. 4 கோடி ஏழை மக்களுக்கு நல்ல வீடு கிடைத்திருக்கிறது. मुफ्त राशन की सुविधा मिली. ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் கிடைக்கின்றன. 5 लाख रुपए तक के मुफ्त इलाज की सुविधा मिली. 5 லட்சம் வரைக்குமான மருத்துவ காப்பீடு ஏழைகளுக்கு கிடைக்கிறது. நாடு முதலில் என்கின்ற அந்த எண்ணத்தோடு 370 हटी. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் जीएसटी சிறப்பு பிரிவு 370 தீர்க்கப்பட்டது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வந்தோம். வங்கிகளில் சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம். हमेशा सबसे आगे रखा. நாட்டின் நலன் மட்டுமே எங்களுடைய முதல் எண்ணமாக இருந்தது. कोरोना का इतना बड़ा संकट आया. கொரோனா என்கின்ற அந்த மாபெரும் பெருந்தொற்று வந்தபோது நாங்கள் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இவை அனைத்தும் நாட்டு நலனின் அடிப்படையில், மக்களின் நலனின் அடிப்படையில் இருந்தது. எல்லா அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு நாங்கள் எங்களுடைய வழியிலே நடை போட்டோம். दुनिया की सबसे तेजी से विकसित होती இதனால் தான் बड़ी इकोनॉमी है. இந்தியா மிக வேகமாக வளர்கின்ற பொருளாதாரமாக மாறி இருக்கிறது. यही भावना நாடு முதலில் என்கின்ற இந்த எண்ணம் நாட்டை आत्मनिर्भर बनाएगी. சுயசார்பு உடையதாக மாற்றி இருக்கிறது. हमारे सामने एक महान संकल्प है. நண்பர்களே, நம் எதிரில் மிக முக்கியமான இலக்கு இருக்கிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கு. 10 साल के बाद लगातार तीसरी बार जनता जनार्दन का प्यार, उनका आशीर्वाद 10 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக மக்களின் இந்த ஆதரவு நம்முடைய உற்சாகத்தை அதிகரிக்கிறது, சக்தியை அதிகரிக்கிறது, புதிய சக்தியை தருகிறது. हमारे विरोधी एकजुट होकर भी நம்முடைய எதிரிகளெல்லாம் ஒரே அணியாக नहीं जीत पाए. திரண்ட போதும் जितनी इस लोकसभा चुनाव में अकेली बीजेपी ने जीती है. பிஜேபி தனியாக எத்தனை இடங்களை வென்றிருக்கிறதோ அத்தனை இடங்களை கூட அந்த கூட்டணியால் வெல்ல முடியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.